திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு கோயிலுக்கு யானை வாகனம் செய்தான் ஒரு மரத்தச்சன். அதை பரீட்சிப்பதற்காக இன்னொரு தச்சன் போனான். அவனோடு அவனுடைய குழந்தையும் போயிற்று. மர யானையை பார்த்ததும் குழந்தை பயந்தது. மர யானையை பரீட்சிப்பதற்காக அதன் அப்பாவான தச்சன் நெருங்கிய போது குழந்தை, அப்பா, யானை கிட்ட போகாத, அது முட்டும் என்று கத்தியது. தச்சன் குழந்தையிடம் இது மரபொம்மைதான், முட்டாது என்று சொல்லி சமாதானம் செய்து அதையும் யானைக்கு பக்கத்தில் அழைத்து போனான். குழந்தைக்கு அந்த வாகனம் அசல் யானையாகவே இருந்தது. அது மரம் என்கிற ஞானத்தை குழந்தையிடம் இருந்து மறைத்தது. அது யானையாக்கும் என்கிற நினைப்பு. அதே சமயத்தில் அது தத்ரூபம் யானை மாதிரி இருந்தும் கூட தச்சன் பயப்படாததற்கு காரணம் அதன் யானைத்தன்மை அவனை பொறுத்தமட்டில் மறைந்து அது மரம்தான் என்கிற அறிவு இருந்ததே ஆகும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று இந்த இருவர் நிலையையும் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கின்றார். திருமூலர் பெரிய யோகீஸ்வரர். பெரிய தத்துவங்களை லகுவாக சொல்லிவிடுவார் அவர். அவரது திருமந்திரத்தில் தான் மேலே சொன்ன வாக்கு இருக்கின்றது. திருமூலர் எதற்கு இந்த கதையை சொன்னார்? செய்யுளின் அடுத்த 2 அடிகளை பார்த்தால் அது புரியும். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல பரமாத்மா வேறு உலகம் வேறு இல்லை என்று இப்படி திருஷ்டாந்தம் காட்டி விளக்குகிறார் திருமூலர். பரமாத்மா என்கிற மரத்தினாலேயே ஆனதுதான் இந்த பார் முதலிய பிரபஞ்சம் என்கின்ற பொம்மை. குழந்தைக்கு பொம்மையில் மரம் தெரியாதது போல் நமக்கு உலகத்தில் பரம் தெரிவதில்லை. நம் பார்வையில் பார் முதலான பஞ்சபூதங்கள் பரத்தை மறைத்து விட்டன. ஞானிகளுக்கோ எல்லாம் பிரம்மமயமாகவே தெரிகிறது. அவர்கள் விஷயத்தில் பார்முதற் பூதங்கள் மரத்தில் மறைந்து போய் விடுகின்றன. இந்த உலகத்தில் வசதியான வாழ்க்கை வாழ நமக்கு வேண்டியது பணம், காசுதான். பரத்தை பற்றியும் பாறை பற்றியும் நமக்கென்ன கவலை என்று கேட்கலாம். எல்லோரும் பணக்காரராகி விடுவதாகவே வைத்துக் கொள்வோம். நிம்மதியாக, சாந்தமாக, நிர்பயமாக இருக்க அது உதவுமா? பணக்காரர்கள் நிறைந்த தேசங்களை பாருங்கள். அங்கே எத்தனை சச்சரவு, நிம்மதியின்மை. எல்லோருக்கும் நிறைய பணம் வந்துவிட்டாலும் ஒருவனுக்கு மற்றவனை விட அதிகம் இருக்க வேண்டும் என்கிற ஆசையும், அதனால் போட்டியும் சச்சரவும் இருந்து கொண்டேதான் இருக்கும். போட்டி போக வேண்டுமானால் போட்டி போட இன்னொரு வஸ்துவே இல்லை என்ற ஞானம் வர வேண்டும். அப்போதுதான் சாந்தியோடு நிறைந்து வாழலாம். ஆகையால் ஞானமெல்லாம் எதற்கு என்று கேட்காமல் எப்போதும் சாசுவதமாய் செய்ய வேண்டிய காரியம் ஆத்ம விசாரம்தான். உலகத் துன்பங்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலகம் என்பது நாம் நினைக்கிறபடி இல்லை. இதுவே சிவமயமானது. அது வேறு, இது வேறு அல்ல. மரமே யானை, பாரே பரம் என்ற நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஞானம் இல்லாவிட்டால் எத்தனை பொருளாதார முன்னேற்றம் வந்தாலும் உலகம் இருட்டில் அகப்பட்டு கொண்டிருப்பதாகவே அர்த்தம். இருட்டை விரட்டும் ஞான பிரகாசத்தை அடைகிற பிரயாசையை நாம் ஒருபோதும் தளரவிடக்கூடாது. காஞ்சி மகா சுவாமிகளின் அருளுரையான இந்த பதிவினை, இந்த உண்மையான பதிவினை, அர்த்தமுள்ள பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.